ஹாய் கைஸ், நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃப்ரம் ஜூலை 15லேருந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில் ஒரு புது சேஞ்ச் ஒன்று வரப்போகுது. ஒருவேளை நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற பர்சனா ஒரு ஈவன் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி மானிட்டைஸ்ட், இல்லைனா கிரியேட்டர்ஸ் ஹோர் அப்ளையிங் சூன், இல்லை நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணுற பர்சன் யாராக இருந்தாலுமே சரி, அப்படி என்ன யூடியூப்ல வந்து சேஞ்ச் ஆகுது, எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்து இனி பேமெண்ட் கிடைக்காது, ஏஐ கண்டென்ட் ஆர் ஏஐ வீடியோ வந்து சேஃபா, கம்பைலேஷன் இல்லைனா ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு என்ன பண்ணலாம், ரியாக்ஷன் சேனல்ஸ்க்கு வந்து இனி டேஞ்சரா, மானிட்டைசேஷன் வந்து ஸ்டாப் ஆகாதா, நம்ம சேனல் எப்படி வந்து சேஃபா இருக்கலாம், சேஃபா இருக்கிற டிப்ஸ் என்ன, அதே மாதிரி பிளஸ் ரியல் எக்ஸாம்பிள்ஸ், இப்படி எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இஃப் நீடட் நோட் பண்ணிக்கோங்க. நோவல்டி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஒரிஜினல் ஆர் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யூடியூப் என்ன மீன் பண்ணுது, அன்ஒரிஜினல்னா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற வீடியோவை காப்பி பண்ணி அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி டிக்டாக் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறது, ஃபுல் ஏஐ ஸ்லைட் ஷோ வீடியோஸ், அதாவது நோ ஹியூமன் வாய்ஸ் ஒப்பீனியன் இல்லாமல் அப்லோட் பண்ணுறது, ரியாக்ஷன் வீடியோ ஜஸ்ட் லுக்கிங் அண்ட் ஸ்மைலிங், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. எதுவும் பேசாம எந்த ஐடியாவும் கொடுக்காம இருக்கிறது பிலோ எஃபர்ட் கண்டென்ட் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப் வந்து கிளியர் கட்டா வந்து சொல்றது இதுதான், ஒரிஜினல் கண்டென்ட் தான் வேணும் அப்படின்ட்டு. நாட் ரீயூஸ்டு லோ எஃபர்ட் ஸ்டஃப், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நியூ கைட்லைன்ஸில் வந்து காப்பி வீடியோஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ ஸ்லைட் ஷோ எல்லாமே வித்தவுட் ஹியூமன் டச் வரக்கூடாது. ரீஅப்லோட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், மீம்ஸ், அந்த மாதிரி இதெல்லாமே வந்து எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நாட் அக்செப்டட் அப்படின்னு கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் நீங்கள் மானிட்டைசேஷன் ஆயிருந்தாலுமே ஜூலை 15லேருந்து சேனலை வந்து ரீசெக் ஆகும். மானிட்டைசேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இஃப் டூப்ளிகேட் கண்டென்ட் உங்கள் சேனலில் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி சேம் ஆடியோவை வந்து ரிப்பீட்டட்லி வந்து ரீயூஸ் பண்ணுறது, வாய்ஸ் இல்லாமல் சேம் வீடியோ வந்து ஃபார்மேட் பண்ணுறது, இது எல்லாமே ஜூலை 15லேருந்து யூடியூப் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலுமே இட் வாண்ட் மேட்டர் அன்லஸ் யுவர் கண்டென்ட் இஸ் ஒரிஜினல் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஏன் யூடியூப் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி யூடியூப்பில் வந்து இப்போ ஏஐ கண்டென்ட் வந்து போடுற சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது. எதுவும் வேறு லெவல் எடிட்டிங் இல்லாமல் ஆஸ் யூஷுவலாக வந்து ஸ்லைட் ஷோ ப்ளஸ் ரொபோட்டிக் வாய்ஸ், அதுவும் சாட் ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ணுற டெக்ஸ்ட், இதை பார்த்து வியூவர்ஸ் எல்லாமே போர் ஆகுறாங்க. அட்வர்டைசர்ஸ்க்கு ஆர்ஓஐ வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஸோ யூடியூப் பாலிசிக்கு சேஞ்ச் வர்ற மாதிரி நார்மல் நேச்சுரலான ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. யூடியூப் சொல்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், புட் எஃபர்ட் ஏர்ன் மணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து ரொம்ப கண்டென்ட் ஸ்பேம் அதிகமாகிடுச்சு. ஏஐ டூல்ஸ் வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. 5 minutesல வீடியோ எல்லாமே ரெடி ஆகுது. பட் வேல்யூலாம் ஒன்றுமே இல்லை. யூடியூப் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியூவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அட்வர்டைஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கணும், ப்ரொமோட் எஃபர்ட் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே இருக்கணும். குவாலிட்டி செக் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. யாரெல்லாம் இதுக்கு வந்து வரி பண்ணணும், யாரெல்லாம் வந்து சேஃப், யாருக்கெல்லாம் இது வந்து அஃபெக்ட் ஆகும், யாருக்கெல்லாம் இது வந்து ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் கம்பைலேஷன் சேனல்ஸ், அதே மாதிரி நியூஸ் ஸ்லைட்ஸ் வித் ரோபோ வாய்ஸ், அதே மாதிரி ஃபேஸ் வேப், டப் ரீல்ஸ், கிளிப்ஸில் வந்து மியூசிக் மட்டும்தான் இருக்கும், வாய்ஸ் எதுவுமே இருக்காது, மீம் எடிட்ஸ் வித்தவுட் ரியாக்ஷன். யாரெல்லாம் சேஃப்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் கிரியேட்டர்ஸ், அதாவது எக்ஸ்பிளைனர்ஸ் வித் ஓன் ஸ்கிரிப்ட், ஃபேஸ் கேமரா விளாகர்ஸ், ஒரிஜினல் வீடியோ எஸ்எஸ், கமெண்ட்ரி வித் எடிட்ஸ், ரியாக்ஷன் சேனல்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஓகே. வாய்ஸ் எக்ஸ்பிளைனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் வித்தவுட் ஃபேஸ்னாலுமே வந்து பரவாயில்ல. ஃபன்னி மீம் ரியாக்டர்ஸ் வித் ஒப்பீனியன், மூவி பிரேக் டவுன்ஸ் வித் அனாலிசிஸ், ரியல் விளாகர்ஸ், எஜுகேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃப் தான். அஃபெக்டட் கிரியேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரீட் பண்ணுற சேனல்ஸ், அதாவது ஏஐ வாய்ஸ் மூலமாக வந்து ரீட் பண்ணுற சேனல்ஸ், ஷார்ட் ஃபார்மில் 10 கிளிப்பு கொடுக்குறவங்க, அதே மாதிரி டிக்டாக் டம்ப் சேனல்ஸ், காப்பி பேஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே, பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் ஸ்லைட் ஷோ டைப் வீடியோ, இது எல்லாமே வந்து அடிவாங்கும். வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு ஒப்பீனியன் கொடுக்கறது, சம் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்கேஜாக இருக்கிறது, மீம்ஸ் ஆட் பண்ணி சவுண்ட்ஸு, டெக்ஸ்ட் ஓவர்லேஸ் பட் நோ வாய்ஸ், இப்படி எல்லாமே பண்ணனா நோ ரெவன்யூ. தட்ஸ் இட். எப்படி கண்டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம சேனலை வந்து ஸ்டே அண்ட் சேஃப் அண்ட் மானிட்டைஸ்டாக எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. யூஸ் யுவர் வாய்ஸ், சைலண்டாக வந்து இருக்காதீங்க. தாட்ஸை வந்து ஆட் பண்ணுங்க. வை யூ லைக் ஆர் டிஸ்லைக் அப்படின்றது சம்திங் ஸ்மார்ட்டாக வந்து எடிட் பண்ணுங்க. லைக் ஜூம்ஸ் ஆட் பண்ணுறது, மீம்ஸ், சப்டைட்டில், எமோஜிஸ் எக்ஸெட்ரா. ஸ்கிரிப்ட் வந்து எழுதுங்க. ஈவன் கேஷுவலாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் அண்ட் பிளான் ஃபார் தட். டோன்ட் ரீயூஸ். ஈவன் உங்களோட ஓன் வீடியோவை வந்து ஜஸ்ட் கட் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணக்கூடாது. யூடியூப் வந்து வேல்யூவை வந்து பார்க்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரீமிக்ஸ் இல்லைனா எக்ஸ்பிளைன் அப்படி இல்லைனா அனலைஸ் பண்ணனா வந்து சேவ். யூடியூப் வந்து ஹாப்பியாகிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஓன் வாய்ஸ்
வாய்ஸ்ல வந்து பேசுங்க. கிளியர் ரியாக்ஷன் எல்லாமே ஆட் பண்ணுங்க. டெக்ஸ்ட், மீம், ஜூம் எல்லாமே எடிட் பண்ணணும். ஃபேஸ் வந்து காமிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான், பட் வேல்யூ இருக்கணும் அதுல. வீடியோ ஃப்ளோ வந்து நல்லாவே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கிரெடிட் சோர்ஸ் எது அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி லேசியா வந்து நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி காப்பி பண்றது. என்னென்ன டூல்ஸ்னு பாத்தீங்கன்னா CapCut, Canva இல்லைன்னா ChatGPT டூல்ஸ் யூஸ் பண்ணி வந்து லேசியா வந்து காப்பி பண்ணி அப்படியே தூக்கி அப்லோட் பண்றது. ஐடியாக்காக மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல் ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து காப்பி பண்ணக்கூடாது. இப்போ மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன ஐடியா, அதே மாதிரி ரியல் வீடியோஸ் எப்படி வந்து மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கண்டென்ட் டிமானிட்டைஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு வந்து ஸ்கேர் ஆகுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு மானிட்டைசபிள் கண்டென்ட் ஐடியா வந்து சொல்றேன். தமிழ்ல நியூஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது உங்களோட ஓன் வாய்ஸ்ல உங்களோட ரியாக்ஷனோட சேர்த்து வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி மூவி ரிவ்யூ வித் ஹியூமர் உங்க ஓன் வாய்ஸ்ல டாப் 5 மூவி ஃபேக்ட் வந்து சொல்லலாம். தமிழ் ஹிஸ்டரி ஸ்டோரி டெல்லிங், அதே மாதிரி vlog வித் ஸ்டோரி டெல்லிங், அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ பிளஸ் ரியல் ஒப்பீனியன் இதெல்லாமே வந்து நீங்க சொல்லலாம். யூடியூப் growth டிப்ஸ்ன்றது நிறைய இருக்கு. ஜஸ்ட் லைக் நான் மென்ஷன் பண்ண மாதிரியும் சொல்லலாம், இல்லைன்னா உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். குக்கிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்க ஓன் வாய்ஸ் இருக்கணும். ரீல்ஸ் எக்ஸ்பிளைன் வித் மீம் ரியாக்ஷன், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வித் விஷுவல்ஸோட இருக்கணும். மோட்டிவேஷன் வந்து உங்களோட வேர்டா இருக்கணும். போரோ பண்ணனதா வந்து இருக்கக்கூடாது. டெய்லி vlogல வந்து யூடியூப் growth ஜேர்னி வந்து அப்டேட் பண்றது, அதே மாதிரி ஸ்கிரிப்டட் காமெடி, ஈவன் சிம்பிள் ஃபோன் vlog இதெல்லாமே வந்து நீங்க பண்ணலாம். போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் கண்டென்ட் மட்டும் வந்து பண்ணுங்க எபிசோட் வைஸ். ஸோ வியூவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் வியூவர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. மேக் ஷுவர் நீங்க ப்ரெசென்ட்டா இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாய்ஸ் இல்லைன்னா ஃபேஸ் இல்லைன்னா டெக்ஸ்ட் ஆர் கிரியேட்டிவிட்டி மூலமா நீங்க ப்ரெசென்ட்டா இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் ஜூலை 15th யூடியூப் மானிட்டைசேஷன் அப்டேட். ஜூலை 15th இது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து செக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். காப்பி பேஸ்ட் கண்டென்ட் வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள் இல்ல. ஒரிஜினலா வந்து பேசுங்க, எடிட் பண்ணுங்க, வேல்யூ ஆட் பண்ணுங்க. அப்பதான் ஏர்னிங் வந்து கண்டினியூ ஆகும். மானிட்டைசேஷன் ஒன்லி ஃபார் ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான். காப்பி, ஏஐ ஸ்லைட், மியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நோ ஆட்ஸ் தான் சொல்லணும். யூஸ் யுவர் வாய்ஸ், எடிட் கிரியேட்டிவ்லி, ஷோ எஃபர்ட் அண்ட் யூடியூப் வில் சப்போர்ட் அஸ். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் யூடியூப் அப்டேட்ஸ், இது மாதிரி கிரியேட்டர் டிப்ஸ் இல்லைனா சேனல் growth ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பிலோ. பி ஒரிஜினல், பி ஹானஸ்ட், பி கிரியேட்டிவ், பி பர்சனல். இப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து யூடியூப்ல வந்து earn பண்ண முடியும். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.